இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நாம் மன கிளேசங்களை, மன அழுத்தத்தை நீக்குவது எப்படி என்று பார்ப்பதற்கு முதலாவதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இதில் முதலாவதாக வந்திருக்கிற இதில் காரியங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முன்பாகத்தில், நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஒரு சின்ன அழகான ஒரு விதையை போட்டு நம்ம அதை அப்படியே தண்ணி ஊற்றி வளர்க்கும்போது, அதால் வளர்ந்து வரும்போது சில நேரம் முள் என்ன செய்து அதை நெருக்குது. பிறகு பார்த்திங்கன்னா களைகள் அதோட எழும்பி வந்து அப்படியே சத்துகள் தண்ணி எல்லாம் உறிஞ்சி என்ன செய்து அது வளர்ந்துருது. அப்போ அந்த பயிர் வளர்கிறதுக்கு முன்னாடி பல இடங்களில் நெருக்கப்படுது. அதே போல் தான் ஒரு மனுஷன் நினச்சிறான், சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது கடன்காரங்கள் நினச்சிறாங்க, ஒரு சைடு நெருக்கிறாங்க, ஃபீஸ் கட்டணும், அங்கே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நெருக்கம் வருது, பால் கடையில் பாக்கி, மளிகை கடைகளில் பாக்கி, இப்படி பல பாக்கிகள் என்ன செய்து அவரை நெருக்குது. அதில் மீதம் எடுக்க முடியாமல் அவர் என்ன செய்கிறார், திணறுகிறார். இது எப்பக்கமும் நெருக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. இது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மேலே வேலை பார்க்குற அதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க, அவங்க கொலீக்ஸ் மூலமாக என்ன செய்யுது, பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், தப்பே பண்ணாமல் என்ன செய்கிறது, பாடுகள், நெருக்கங்கள் வருது. என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாமல் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள், பெற்றோருக்கும் பிள்ளைங்களுக்கு இடையில பிரச்சனைகள். இந்த நெருக்கத்தின் மத்தியில் நம்ம என்ன செய்வோம், எனக்கு இதில் வழியே இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவன் அழகாக உங்களுக்கு வேதத்தின் மூலமாக உங்களுக்கு விடை தர பாருங்க. நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சரி, எங்கேருந்து போராட்டம் வந்தாலும் சரி, உங்களை யார் என்ன செய்ய முடியாது, ஒடுக்க முடியாது. நான் இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்கள் கூடவே என்ன செய்கிறேன், இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன செய்கிறாரு, பலப்படுத்துகிறாரு. இதுக்கு ஆதாரமாக நம்ம பார்த்தோன்னா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் போராட்டம். அவங்கள ஒடுக்குறாங்க, ஆண் பிள்ளைங்களெல்லாம் பிறந்துனா கொன்றணும் அப்படிங்கிறாங்க, செங்கல் சுடுவதற்கு அவங்களுக்கு என்ன செய்யலை, அவங்களுக்கு எந்த இப்போ சோஸும் கொடுக்கல, வைக்கோல எதுவும் கொடுக்கல, ஆளோட்டிகள் நிமித்தம் அவங்களுக்கு பாடுகள். அவங்க என்ன செய்ற கதறாங்க, யெகோவாவே, ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவன் அந்த இடத்துல கதறாங்க. ஆனால் அங்கே எப்பக்கம் நெருக்கப்பட்டும் அவங்க ஒடுங்கியே போகல பாருங்க. அவங்க இன்னும் பலுகி பெருகி கொண்டே இருந்தாங்க. இதாங்க தேவனுடைய ஆசீர்வாதம். நீங்கள் எப்படி ஒடுக்கப்பட்டாலும், எப்படி நெருக்கப்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில், உங்களை யாராலையும் பலுகி பெருகிற ஆசீர்வாதத்திலேருந்து தடுக்கவே என்ன செய்ய முடியாது. எனக்கு ஒரு கதை அழகாக என்ன செய்கிறது ஞாபகத்துக்கு வருது. ஒரு ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் நாட்டில் ஒரு ஓவிய போட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறார். அப்போ ஓவிய போட்டி ஓவிய பட தலைப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை பார்க்குறவங்கெல்லாம் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சமாதானம், மனசில் சந்தோஷம் உண்டாகணும், அப்படிப்பட்டதான ஒரு படம் வரையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த நாட்டில் இருந்து பல இடங்கள்லேருந்து நிறைய ஓவியர்கள், நிறைய சிறந்த ஓவிய ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க, படங்களை என்ன செய்கிறாங்க, வரைகிறாங்க. அப்புறம் எல்லாரும் வரைஞ்சி முடிச்சுட்டு போகிறாங்க. அதில் பெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, செலக்ட் பண்ணி அது ராஜாவின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் பார்க்குறாங்க, பார்வையாளர்கள் பார்த்து சொல்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு படம், முதல்ல உள்ள படம் எப்படி இருக்குன்னு அப்படின்னா, ஒரு அழகான நீர்வீழ்ச்சி, மலைகள், நிறைய செடிகள், மேகங்கள், தெளிந்த ஒரு நீரோடை. அந்த நீரோடையில் அந்த அழகான சூழல் என்ன செய்யுது, அப்படியே கண்ணாடி போல் அங்கே என்ன செய்து பிரதிபலிக்கிறது. பார்க்கும்போது ஒரு மனதில் ஒரு அமைதி ஏற்படுகிறது. 2வது படத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே பயங்கரமான ஒரு புயல் காற்றில் அப்போ அங்கங்கே அலக்களிக்கப்படுற மாதிரியும், நிறைய கொடூரமான மழை, அங்கேருந்து ஃபால்ஸில் தண்ணி சாடுறதுலாம் ரொம்ப கொந்தளித்தனை செய்யுது, சாடுகிறது, அப்படியே இருக்குது. இந்த படம் ரொம்ப அதை பார்த்தோன்னா ஒரு மன அமைதியே கிடைக்கல. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த முதல் படத்துக்கு தான் ராஜா என்ன செய்வார், பரிசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்டு பேசிகிட்டே போகிறாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நேரம் வருது. ராஜா அப்படியே அந்த படங்களை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்குறாரு, அந்த முதல் படத்தையும் பார்க்குறாரு, 2வது படத்தையும் பார்க்குறாரு. அப்படி உற்று நோக்கும்போது அவர் பார்க்குறாரு பாருங்க, அவருடைய பார்வை ஒன்று ஈர்க்கிறது. அந்த மலையில் ஒரு வெடிப்பு, பாறையின் வெடிப்பில் ஒரு பறவை அழகாக ஒரு கூடு கட்டி அதில் குஞ்சுகளோடு சந்தோஷமான செய்து இருக்கு. மோசமான ஒரு சூழ்நிலை சுற்றிலும் இருந்த போதும் அது என்ன செய்து சந்தோஷமாக அது கூட்டில் தானும் தன் குஞ்சுகளும் என்ன செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கு. சூழ்நிலை அது பார்க்கவே இல்லை, அது தனக்கு கொடுத்த இடத்துல சந்தோஷமாக இருக்குது.
இது காரியம் அந்த ராஜாவின் இருதயத்தை அசைத்தது. அவர் 2வது படத்துக்கு என்ன செய்தார்? பரிசு கொடுத்தார். பாருங்க, நம்ம சுற்றி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த பறவையை போல நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தேவனுடைய செட்டையின் மறைவில் நம்ம இருக்கிறோம். கண்மலையாகிய கிறிஸ்து அவருடைய வெடிப்பில் நாம் அவருடைய செட்டையின் மறைவில் நாம் இருக்கும்போது நமக்கு எந்த கலக்கமும் வேண்டாம். சுற்றில புயல் அடித்தாலும் சரி, கொந்தளித்தாலும் சரி, வாழ்க்கையே அழிந்து போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய படகு கொந்தளித்தாலும் சரி, நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை தான் அந்த பறவை என்ன செய்து அந்த ராஜாவுக்கு கற்றுக் கொடுத்தது. அப்போ வாழ்க்கையில் எல்லா இடமும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நாமும் சந்தோஷமாக இருக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் நம்ம சுற்றிலும் நம்முடைய சூழ்நிலையில் எல்லாம் கொந்தளித்து கொண்டு இருக்கும்போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது. அதுதான் தேவன் தருகிற அமைதி. நீங்கள் தேவனுடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் செல்லும் போது அவர் என்ன செய்கிறார்? உங்களை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அவர் என்ன செய்கிறாரு? வைக்கிறாரு. எப்பக்கம் நெருக்கப்பட்டும், எல்லா பக்கத்துலையும் அந்த பறவைக்கு நெருக்கம்தான். ஆனால் அது என்ன செய்யல? ஒடுங்கி போகவே இல்லை. அது சந்தோஷமாக இருந்தது, பாதுகாப்பாக இருந்தது, அதுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. அதே போல் நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சரி, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன். உங்களை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சீக்கிரம் மாறும். நீங்கள் இப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க, என் வர காலங்களில் என்ன செய்வீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறாரு. இதற்கு ஆதாரமாக தான் வசனம் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆனால் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை என்ன சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் நம்மளை ஒடுங்கி போக விடவே செய்யாது. தேவன் உங்களை இப்படிப்பட்ட காலகட்டங்களில் உங்களை மகிமைப்படுத்த, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தவே இப்படிப்பட்ட காலகட்டங்களில் உங்களை தாண்டி வர்றதுக்கு அவங்க உங்கள் கூடவே என்ன செய்றாங்க? இருக்காங்க. அந்த கண்மலையின் வெடிப்பில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம போய் இருக்கிறோமா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒன்று. அங்கிருந்து நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி போய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளும் எல்லா போராட்டங்களும் நீங்கி நீங்கள் தலை நிமிர்ந்து உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வெளியே தேவன் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் தகப்பனே மன கஷ்டத்தோடும் மன அழுத்தத்தோடும் மன கிளேசத்தோடும் தகப்பனே ஒரு அன்னாளை போல இருந்தோம் தகப்பனே. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்ட பிறகு ராஜா நாங்கள் ஒடுங்கி போவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் தகப்பனே. அப்பா, எந்த காரியத்திலே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அப்பா எங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தை கூட ஜெபத்தினாலும் வேண்டுதல் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. அந்த பறவையை போல கண்பலையாகி உடைய வெடிப்பின் நிழலில் நாங்கள் பத்திரமாக நாங்கள் அமர்ந்திருந்து என் தேவனை நாங்கள் நோக்கி பார்க்க தகப்பனே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த போராட்டமான காலங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற கிருபைச்செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு இருக்கிற இயேசு காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதியாயிரு என்று சொல்லக்கூடிய வல்லமையுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை தகப்பனே நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு சாட்சியாக நாங்கள் எடுத்து நிறுத்த எங்களை பயன்படுத்தும். அப்படியே நீர் செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.